அமைப்பில் உள்ளது நீர் செந்துவர்வாய் உமைவங்கன் திரு ஆலவாய் மதுரை திரு ஆலவாயான் திருநீரை. அப்ப சிவபெருமானே திருநீரை பூசி இருக்கிறார், மேலையின பூசி இருக்கிறார். நீங்க சொல்றது தத்துவம். ஆனா அந்த திருநீர் பூசினா நோய் நீங்கும்ங்கிறதுக்கு உதாரணமே கூன் பாண்டியன். அந்த கூன் பாண்டியனாக இருந்தவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான். அதுதான் நோய் போக்கக்கூடிய நிலை. அப்புறம் சைவ சமயம் அங்க சமணத்தையும் பௌத்தத்தையும் வீழ்த்துறார். அதாவது சமண சமயம் தான் ஆட்சி அங்க நடத்துச்சு. சமண சமயத்தை வீழ்த்தி சைவ சமயத்தை நிலைநாட்டினார் ஞானசம்பந்தர். அப்ப நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாருமே சைவ அன்பர்கள் தான். அதாவது பிறவாமை வேண்டும்னு ஏன் கேட்கிறோம்? நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம சொல்றோம், இந்த ஜென்மத்துல தான் எனக்கு வாய்ச்சது சரியில்லை, அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நல்லதா வாய்க்கப்படாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பிறவி வேணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஏழ்மையில தடுமாறுவோம், இந்த பிறவிதான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்துட்டோம், அடுத்த பிறவில அது கொஞ்சம் வசதியான சூழ்நிலையில பிறக்கக்கூடாதா? அப்ப யார் துன்பப்படுகிறார்களோ அவர்கள் தான் இப்ப கிடைக்காத இந்த இன்பம் அடுத்த பிறவியில் கேட்க வேண்டும், கிடைக்க வேண்டும் நினைப்பாங்க. ஆனா இந்த வாழ்க்கை போதும், இதுவே எனக்கு நல்ல வாழ்க்கை. திருமூலர் சொல்றார், நாமெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறோம் அப்படிம்போம் இல்ல சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஐயா சொல்லுவாங்க ஏதோ இருக்கிறோம். இவங்களை கேட்டா ஏதோ சாமி புண்ணியத்துல நல்லா இருக்கும். ஐயா இருக்காங்களே அவங்க ஏதோ நீங்க செஞ்ச புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன்பாங்க. சமயத்தில் நம்ம சொல்றோமா இல்லையா? நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா எனக்கு மற்றதெல்லாம் சொன்ன கோவம் வராது. ஏதோ நீங்க செஞ்ச புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம், ஒரு விதத்துல சந்தோஷம். நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நீ நம்புற இல்ல, அது ஒரு விதத்துல சந்தோஷம். ஆனா நான் செஞ்ச புண்ணியத்துல நீ என்ன நல்லா இருக்கிறது அப்படின்னு மனிதன் நினைக்கும்ல. அதனால என்ன பேசுறோன்னு தெரியாமலே பேசுவதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப பிறவாமை வேண்டும். அந்த கரக்கல் அம்மையார் கைலாய மலையில பேய் வடிவம் கேட்டு பெறுகிறார். அதுதான் அதீத கற்புன்னு பேர். அதாவது பேய் வடிவம் இப்பெல்லாம் இந்த காலத்துல கேட்காமலே கண்ணாடியை பார்த்தோம்னா நம்ம முகம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா கண்ணாடியை கீழே போட்டுருவாங்க, பிள்ளை தூங்கி எழுந்தா எல்லாம் அப்படிதான் இருக்கணும். நம்மெல்லாம் புண்ணியம், ஏன்னா கேட்காமலே பெற்ற வடிவம் அது. ஆனா காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் கேட்டு பெற்றார். ஏன் பேய் வடிவம்னா உருவம் இல்லாத வடிவம். கணவன் திருமணமாகி இன்னொரு மனம் புரிந்து கொண்டு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறான், காரைக்கால் அம்மையாருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால அந்த வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. ஒன்னாச்சா? பெண்ணுடைய நிலை என்னன்னா, கணவன் இல்லைனாலும் கணவன் பிரிந்திருந்தாலும் இந்த உலகம் அவர்களுடைய இளமையை மாறுபட்டு நோக்கும். கணவன் இளம் வயதிலேயே திருமணமாகி விதவை ஆகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப பாக்குறவனுக்கு என்ன இளம் வயசு தானே அப்படின்னு நினைத்துட்டு தவறான நோக்கத்தில் பார்க்கக்கூடிய உணர்வு வரும். அந்த நேரத்தில் பிரிஞ்சு போய் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்பவும் அந்த பெண்ணை வாழாவட்டின்னு பேர் வச்சுடுறோம். அந்த பெண்ணையும் இந்த சமூகம்னா அது ஆண்களை தான் குறிக்கும். இந்த இடத்துல பெண்ணை மாறுபட்டு நோக்கக்கூடியவர்கள் யார்? ஆண்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு நிலை வருங்கிறதுக்காக தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உடம்பு யாக்கை போக வேண்டும், இளமை, இந்த இளமை போகணும், யாக்கை போகணும். அப்படி கேட்ட உடனேயே பேய் வடிவம் கொடுத்துட்டார். அந்த பேய் வடிவம் கிடைத்ததுனால தான் கைலாய மலைக்கு இவரால் தலை கீழாக நடந்து போக முடிந்தது. அந்த அந்த அப்படியே வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து பாருங்க, தொடர்ச்சி. பெண்ணாகவே போயிருக்க முடியுமா தலைகீழாக? அது புனிதமான இடம். அந்த இடத்துல நம்முடைய பாதம் படத்துக்கு நமக்கு தகுதி கிடையாது. அதனால பேய் வடிவம் பெற்றதுனாலதான் தலைகீழாக நடந்து போகிறார். அப்பதான் காரைக்கால் அம்மையார் கேட்கிறார், யார் இந்த அம்மையார், அது யார் இது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் இவர் சொல்றார், இவளோ எமை வேணும் நமை வேணும், எமை இல்லை, உன்னையும் சரி என்னையும் சரின்னு சேர்த்து சொல்றாரு இறைவன். இவளோ நமை வேணும் அம்மைகான். நிறைய பேர் சொல்லும்போது இவ்வளோ எமை வேணும் அம்மைகான் சொல்றாங்க. எமைன்னா ஒருத்தவங்க, நமை வேணும்னாக்கா உமையமையும் சேர்த்து நம்ம ரெண்டு பேருக்கும் இவர் அம்மைதான் என்று சொல்கிறார் என்பதுதான் சொல் ஆட்சி. அதுதான் இவளோ நமை வேணும் அம்மைகான் சொல்றார். அப்ப பேய்வடிவம் கேட்டு பெற்ற உடனேயே அவர் பாடிய பாடல் அற்புத திருவந்தாதி. அப்புறம் என்ன வேண்டும்னு கேட்கிறார் சிவபெருமான். அப்படி கேட்கின்ற போது இது தத்துவத்துக்காக சொல்ல வந்தார்.
என்ன வேணும்னு கேட்கும்போது பிறவாமை வேண்டும்னு சொல்றார். சொன்ன உடனே மாத்திடுறாரு. அது நாம முடிவு எடுக்கிறது இல்ல. பிறவாமை வேண்டும்னு நான் சொன்னா போதுமா? அதை முடிவெடுக்கக்கூடியது யாரு? சிவபெருமான். அதனால அதுல நம்ம உறுதியா பிறவாமை வேண்டும் கேட்டுட்டார். ஆனா முடிவு செய்ய வேண்டியது இறைவன். அடுத்து எனக்கு பிறவி உண்டா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது யாரு? அப்ப மீண்டும் பிறப்புண்டேல் நின்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும். நீ அம்பலத்தை ஆடுங்கால் நீ அடிக்கீழ் யான் இருக்க வேண்டும் வரம் கேட்டார். உடனே இறைவன் என்ன சொன்னார்? நீ ஆலங்காட்டுக்கு வா. ஏன் நீங்க தர்மபுரத்துக்கு வா, திருக்கடவுருக்கு வான்னு சொல்லலாம்ல. ஏன் ஆலங்காட்டுக்கு வருகிறார்னா இவர் கேட்ட வடிவம் என்ன? இப்ப இருக்கிற வடிவம் பேய் வடிவம். பேய் இருக்கக்கூடிய இடம் எது? இடுகாடு. அது திரு ஆலங்காட்டுக்கு வா. நம்ம இங்க கும்பகோணத்துக்கு முடி இருக்கிற திருவாலங்காடு கிடையாது. என்ன திரு ஆலங்காட்டுக்கு வான்னு சொல்றார். கைலாயத்துல தரிசனம் பண்ணிட்டு அந்த பேய் வடிவத்திலிருந்து புறப்பட்டு அவங்க திரு ஆலங்காட்டுக்கு வரத்துக்கு முடியாது சிவபெருமான் நடனம் ஆரம்பிச்சது. கல்லீர்னு சத்தம் கேட்குது. அந்த அப்படியே சுடுகாட்டுல இருந்து அந்த பிணங்கள்லாம் வெறிந்து கொண்டு இருக்கின்றன. முழவு ஒளியெல்லாம் முழங்கப்படுகிறது. முழவு ஒளி தான் நடராஜபுரம் நடனம் ஆடுவார் இல்லையா? ஏன்னா அப்ப நடனத்தை பார்க்கிறார். அப்ப அவர் பாடியதுதான் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். 2 பதிகம் பாடுறாங்க. திரு ஆலங்காட்டு அந்த தலம், அந்த சுடுகாட்டுல இடுகாட்டுல திரு ஆலங்காட்டுல மூத்த திருப்பதிகம்னு ஏன் சொல்றோம்னா, பதிகங்கிறது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரெல்லாம் தேவார பதிகங்கள் பாடினாங்க இல்லையா? முதலா தமிழ்ல பதிகம் பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார். சரி, தெரியுங்களா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தமிழ்ல முதல் பதிகம் பாடியது யாருன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார் தான். ஏன்னா 63 நாயன்மார்களிலேயே காலத்தால் முற்பட்டவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் திருமூலர் 1, காரைக்கால் அம்மையார், அப்புறம் தண்டியடிகள், திருவாரூர் குளத்தை தூர்வாரினார்ல. ஏன்னா ஒரு சில நாயன்மார்கள் காலத்தால் முற்பட்டவர்கள். அதுல பாட்டு பாடியவர் இவர் தான், காரைக்கால் அம்மையார். 3 நூல் பாடியிருக்காங்க. 2 பதிகங்கள், திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் 2 பாடியிருக்காங்க. அப்புறம் அற்புத திருவந்தாதி பாடியிருக்காங்க. திரு இரட்டை மணிமாலை, இந்த 3 தான் காரைக்கால் அம்மையார் பாடிய நூல்கள். அப்ப அந்த அளவில் வச்சுக்குவோம். இப்ப ஒவ்வொரு விழாக்களுக்கும் இப்ப மாங்கனி திருவிழா சொல்றதுக்காக நம்ம காரைக்கால் அம்மையார் எடுத்தேன். ஆண்டுதோறும் காரைக்கால்ல மாங்கனி திருவிழா ஏன் கொண்டாடுறோம்? இறைவன் மாங்கனி கொடுத்தான், அதை நினைவூட்டும் வகையில் மாங்கனி திருவிழா. இங்க சீர்காழி திருமலைப்பால் உற்சவம் 7ஆம் நூற்றாண்டுல உமையம்மை வாயிலாக சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தார். அதை நினைவுபடுத்தும் வகையில அங்க நடக்குது. இங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த விழா தர்மயாதீனம் சார்பாக நடைபெறக்கூடிய, ஆதீனம் சார்பாக நடக்கக்கூடிய விழா. இந்த தர்மயாதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் யாரு? குருஞான சம்பந்தர். அவர் நம்ம ஐக்கியமான நிலைன்னு சொல்லணும். அதான் முக்தி அடைந்த நாள். அந்த நாளை நாம நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை விழாவாகவும், அதான் பிறந்த நாள் விழாங்கிறது நம்ம சாதாரணமாக கொண்டாடுறோம்ல. ஆனா நினைவு நாளை பெரிய விழாவை கொண்டாட மாட்டோம். ஆனால் அருளாளர்கள், நாயன்மார்கள், ஆதீன முதல்வர்கள், குருமகா சன்னிதானம் போன்றவர்கள் அவங்க ஐக்கியமான பிறகு அந்த நட்சத்திர நாளில் அவர்களை நினைவு கூறும் வகையில் நம்ம இந்த விழாவை கொண்டாடுறோம். இப்ப இந்த நாள்லன்னா சொக்கநாதவன் பையன் இப்ப பாடம் நடக்குதுன்னா அவர் குருஞான சம்பந்தர் பாடிய நூல். காலையில ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு எப்படி 4-5 பாட்டு ஒருத்தர் நடத்திருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு பாட்டு முதல் வரி சொல்லுங்க, ஃபுல்லாவே உங்களை கேட்க சொல்லுங்க அவசியம் இல்லை. ஒரு 4 பாட்டு சொல்லியிருப்ப, கட்டாயமா 4 பாட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு நேரத்துல. பரபரப்பு இல்லாம சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுதான் குழு கொடுக்கணும்னு பேரு. சொன்னா டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. அதுதான் கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. என்ன அப்ப இந்த பாட்டே பரபரப்பா சொல்லுவோம். வகுப்புல பாட்டை சொல்லுன்னா பரபரக்க வேண்டாப்பல காலம் சொன்னேன்னு வரவரக்கண்ட எதுக்கு? பாட்டே பரபரப்பு இல்லாம செயல்படணுங்கிறத அந்த பாட்டு. அப்புறம் ஆழம் தரித்த லிங்கம்னு பாட்டு சொன்னாங்களா கலையில? இல்ல, பிறகு சொல்லுவாங்க.
அதாவது மதுரையில இவருடைய கையில வந்து தங்கியது அந்த லிங்கத்தை தான் இங்க வச்சு பூஜை செய்யறாங்க. அப்ப ஆலம் தரித்த லிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் சொக்கநாத வெண்பாவில் அது அது சொல்லுவாங்க. இப்ப இப்ப இந்த வகுப்பு வந்திருக்கு, நீங்க சொக்கநாத வெண்பாவில் 4-5 பாட்டாவது மனசுல, அதுபோல சிவபோகசாரம்னா அதுல ஒரு 4-5 பாட்டு. அப்ப அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. உண்மையிலே நம்ம மனிதராக பிறந்ததற்கு சந்தோஷப்படணும். என்ன காரணம்னா, நான் முதல்ல ஒரு செய்தி சொல்ல வந்தா பாதியில நிறுத்திட்டேன். எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க நல்லா இருக்கணும் ஏதோ இருக்கிறோன்னு சொல்றோம். ஆனா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு பதில் நன்றாக படைத்திருக்கிறான் இறைவன் சொல்றார் திருமூலர். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன். ஏன் நல்லா படைத்தன் தெரியுமா? தமிழ்தனை நன்றாக செய்யுமாறே. தமிழ்ல திருமந்திரம்னு ஒரு நூலை படைப்பதற்காக இறைவன் என்னை நன்றாக படைத்தான் அப்படின்னு சொன்னார். இத மாதிரி செய்தியை அருளாளர்களும் உயர்ந்தவர் தான் சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. சுடர்மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டாய்ன்னு பாரதியார் சொன்னார், அவருக்கு தான் பொருத்தம். நீங்களும் சொல்லலாம், ஆனா நான் சொன்னா எனக்கு அறியாமை இல்லையா? சுடர்மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், வல்லமை தாரோயன்னு கேட்கிறார். ஏன் தெரியுமா? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. நாமளும் ஆண்டவன்கிட்ட வல்லமை கொடுப்போம். ஏன்? நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுக்காக எனக்கு வலிமை கொடுன்னு கேட்போமே தவிர இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்காகன்னு கேட்கவே மாட்டோம். அப்ப யார் சுயநலத்தை மறந்து விட்டு பொதுநலத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தேடியே போக வேண்டாம் இறைவனை. இறைவன் தேடி வருவான். பெரிய புராணத்தில் வரக்கூடிய நாயன்மாருடைய வரலாறு எல்லாம் சேர்க்கிறார் அழகா, ஒரு வார்த்தையிலே சொல்லிடுவார். திருநீலகண்டர் மனைவி, கணவர் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, பிற மாதரை நாடி விட்டு வீட்டுக்கு வர்றாரு, மனைவியை உரிமையோடு தொடுறாரு. ஆனா அவர் திருத்தணும். பல நாட்கள் அப்படிதான் இருக்கார். திடீர்னு நினைச்சாங்க இவர் இதுக்கு மேல இந்த ஒழுக்கம், தவறான ஒழுக்கத்திலேருந்து திருத்தணும்னு முடிவெடுத்தாங்க. அப்படி சிந்தனை வரணும்னாலே இறைவனுடைய அருள் வேணும். என்னைக்கும் சொல்லாம அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, எமை தீண்டு வீராயின் திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், என்னை தொடாதீர்கள். அதுதான் எந்த வார்த்தையை எப்போ சொல்லணுங்கிறது பெண்கள் அவசியமா தெரிஞ்சுக்கணும். கணவன் வந்து ஆபீஸ்ல டென்ஷனோடு பிரச்சனையோடு வரும்போது, ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமான்னு பிரச்சனை ஆரம்பிக்க விடாது. பிரச்சனை அப்பது கணவன் ஆபீஸுக்கு போயிட்டு வரும்போது அவனுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 29ஆம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி 1ஆம் தேதி ராஜா மரியாதை வீட்டுல சம்பளம் வாங்கிட்டு வருவார். ராஜா மரியாதை 7ஆம் தேதி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. 31ஆம் தேதி அடுத்த நாள் சுதி கொஞ்சம் வாங்க, அதுக்கப்புறம் வா இப்பதான் வரியா, குடும்ப வாழ்க்கை நடக்கும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் போது வார்த்தைகளே மாறும். அது அந்த வயசுக்கு தக்கவாறு வரும் இல்லையா? ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வர்றாருன்னா டக்குன்னு எழுந்து நிற்பான் ஒரு பையன். அவன் அந்த ஆசிரியர் மேல மதிப்பு அனுபவிச்சிருக்கான். சில பேர் ஏந்திருக்கலன்னா பார்த்துட்டான்னா திட்டுவாருன்னு வேற வழி இல்லாம அதை உடம்ப கிளப்புற மாதிரி நான் ஏந்திருக்க மாட்டான். எல்லாரும் உட்காந்துருவாங்க, டக்குன்னு உட்காந்துருவான். அப்ப அந்த ஆசிரியர் மேல அவன் அன்பு மரியாதை அவ்வளவுதான் வச்சிருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? வீட்டுக்கு நம்ம உறவினர்கள் வராங்க, அப்பா அம்மா அவங்க வீட்டு பொண்ணு, அத்தை முறை, இந்த திருமணம் ஆகுற வயசுல இந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அவன் அந்த 3 பேரும் 3 விதமா கூப்பிடுவான். இதுதான் சைக்காலஜி, உளவியல். வாங்கத்த அப்படிமா, ஏன்னா அத்தை தான் முதல்ல. வாங்க மாமா அப்படிமா. அத்தை பொண்ணா இருந்ததுன்னா வா 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 வான்னு கூப்பிடுவான். ஏன்னா அவன் மனசு உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் வார்த்தையாக வெளியில வரும். உண்மையான அன்பு. இப்ப இங்க கோயில்ல சொல்றோம்ல கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கோஷம். இப்ப நம்ம சொல்றத சாதாரணமா கோவிந்தான்னு சொல்லும் போது 100 பேர் சேர்ந்து சொல்லும் போது நம்மள அறியாம உடம்புல புது ரத்தத்தை பாய்ச்சிரமா இருக்கும். அதே போல சுவாமியே சரணம் வைப்பா, இல்ல கோவிந்தா கோவிந்தான்னு முடிஞ்சிடுது. ஆனா சாமியே சரணம் வையப்பான்னு சொல்லும் போது சவுண்டை உயர்த்துவாங்க, சுவாமியே அப்படிம்பாங்க. அப்பதான் மனசுல இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் போயிடும், அந்த கேப். ஏன்னா அது ஒரு இசை. இப்ப நம்ம சொல்றோம்ல, அது வந்து உச்சரிப்பு இல்லை. சுவாமியேன்னு சொல்லும் போது அது உச்சரிப்பு, அது ஒரு ராகமாக வரும். வரும்போது மனசுல இருக்கக்கூடிய சிந்தனை. இப்ப அடுத்த செய்திகளை ரொம்ப விரிவாக சொல்லுவோம். அப்ப கோயில் நடைபெறக்கூடிய விழாக்கள், அப்புறம் திருநீருக்காக சொல்ல வந்தேன்.
திருநீர் எல்லாரும் பூசிருக்கிறோம். அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒண்ணு முக்தி பெரு கிட்டும்னு, ஒண்ணு நோய் விலகும். அப்ப இந்த திருநீர் எப்படி உருவாக்குவது? இப்ப இன்னைக்கெல்லாம் காலம் மாறிட்டு. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல வந்து திருநீரெல்லாம் மாடுகள் எல்லாம் இருந்ததுனால சாணத்தை அப்படியே வச்சு இந்த செவுத்துல தட்டி வச்சு காலவ அடுப்புன்னு ஒன்று போடுவாங்க. அதை வச்சு அந்த பனி காலத்துல தான் போடுவாங்க. அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலவை கல் போட்டுட்டு குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்தோன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே செங்கல்லாம் மாதிரி இருக்கும். அதே போல ராட்டி தான். இந்த ராட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த திருநீர் ஆக மாறும். அந்த திருநீர் எப்படி செய்கிறது, எந்த நேரத்தில் எப்படி திருநீர் பூசணும், நம்ம எதை திருநீர் பூசுறோம். ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அப்படியே சில விஷயம் பயன்படுத்த முடியாது. இப்படி தலையை நீட்டி தான் இப்படிதான் திருநீர் பூசணும்னு சொல்றாங்க. இப்படி பூசினா திருநீர் கீழே விழுந்துடும், நம்ம கால் பட்டுடுங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு இருக்கிற பரபரப்புல என்ன அப்படியே எடுத்து அப்படியே பூசிட்டு வந்துடும், அவ்வளவுதான். அப்படி பக்தியோட போனோம்னா இந்த சமுதாயம் வேற மாதிரியே போகுது. சாமியார் வந்துட்டாண்டாம்பா. நம்ம உள்ளன்போட பக்தி சமுதாயத்துல மற்றவங்களையும் பார்த்துட்டா நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதனால அந்த திருநீர் எப்போ பூசணும், எந்த காலத்தில் திருநீர் அணியக்கூட பூசக்கூடாதுன்னெலாம் இருக்கு. அதுபோல ஐயா எல்லாரும் வந்திருக்கவங்க பெரும்பான்மையானவர்கள் ருத்ராட்ச மாலை. அந்த ருத்ராக்கம் எப்ப அணிந்திருக்கணும், எந்த நேரத்தில் அந்த ருத்ராட்ச மாலையை கழட்டி வச்சுட்டு என்ன அதுக்கப்புறம் திரும்பி மாட்டிக்கணும். உறங்குகின்ற போது ருத்ராட்ச மாலை அணியக்கூடாதுன்னு சமய மரபு சொல்லுது. ஏன்னா உறக்கத்துல உறங்கும் போது ருத்ராட்ச மாலை நான் இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன் அவசரத்துல. ஏன்னா ருத்ராட்ச மாலை ஏன்னா குளிக்கும் போது கட்டி வச்சிருவோம், அதுக்கப்புறம் மட்டும் இன்னைக்கு அவசரத்துல வந்துட்டேன். அப்ப ருத்ராட்ச மாலை அணிய வேண்டிய நேரங்கள், அந்த ருத்ராட்சத்துக்கு பல்வேறு பேர் இருக்கு. 12க்கு மேற்பட்ட பேர் இருக்கு. நம்ம ஒரே ஒரு வார்த்தையில ருத்ராட்சம்னு சொல்லிடுறோம். அதை குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க போறோம். அப்புறம் விரதங்கள். இப்ப சொல்லக்கூடிய விரதங்கள்ல பெரியவங்களை விட தாய்மார்கள் கொஞ்சம் விரதத்தை கடைபிடிப்பாங்க. இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வீட்டில் உள்ளவங்க சொன்னாதான் இன்னைக்கு என்ன விரதம்னே தெரியும். ஏன்னா காலகட்டத்தில் எஞ்சி வீடெல்லாம் கொட்டிட்டு இருக்க என்னன்னு தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு தான் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு அவங்க சொல்லி, பெண்கள் சொல்லி தான் ஆண்கள் தெரிந்து கொண்டக்கூடிய நிலை. ஏன்னா அந்த காலத்துல இருந்த நிலை வேறு, இன்னைக்கு காலம் மாறிட்டுது. மனசுல பக்தின்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். இந்த விரதங்கள் எல்லாம் கடைபிடிப்பது என்பது ஆண்களுக்கு சாத்தியம் இல்லை. பெண்கள் அது சாத்தியப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அப்ப சோமவார விரதம், இந்த சோமவார விரதம்ங்கிறது இது இப்ப நீங்க ஒரு செய்தி சொல்ல போறீங்க என்கிட்ட, நான் ஒரு விளக்கம் சொல்றேன். முதல்ல சோமவார விரதம்ங்கிறது யாருக்காக நினைக்க, சிவன் அப்புறம் முருகனுக்கு சிவன். ஆனால் சோமவார விரதம் என்பது இந்திரனுக்காக மேற்கொள்கின்ற விரதம். அது சைவ சமயம் அதான் சொல்லுது, அதோட விளக்கம் நான் பிறகு சொல்றேன். சோமவார விரதம் என்பது இந்திரனுக்காக மேற்கொள்ளக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அது பழமையான செய்தி. நம்ம இந்த காலத்துல என்ன நினைக்கிறோம், சிவனுக்கும் குறிப்பா முருகனுக்கும் சிவனுக்கும் சோமவார விரதம்னா இது. கார்த்திகை மாசத்துல 1008 சங்காபிஷேகம் பண்ணுவது என்பது சிவாலயத்தில் நடக்கும், முருகன் கோயிலையும் நடக்கும். ஆனா இந்திரனுக்காக கடைபிடிக்க வேண்டிய விரதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சுகமான வாழ்க்கையை தரக்கூடிய கடவுள் இந்திரன். அது இன்னும் நிறைய செய்திருக்கு, அப்ப அந்த இடத்துல விரிவாக பார்ப்போம். விநாயக சஷ்டி விரதம், அதை விட கந்த சஷ்டி விரதம் எல்லாரும் கடைபிடிப்பாங்க. நவராத்திரி விரதம், நவராத்திரின்னு சொன்னாலே எது ஞாபகம் வரும்? நவராத்திரின்னு சொன்னா உடனே சிவராத்திரி ஞாபகம் வரும். நவராத்திரி விரதம், சிவராத்திரி விரதம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரதோஷ விரதம், பிரதோஷம். அப்புறம் மங்களவார விரதம். வாரத்துல 7 நாளுக்கும் ஒவ்வொரு நாளாக இருந்தாலும் மங்களவார அன்று விரதம் இருப்பது சிறப்புன்னு நம்முடைய சைவ சமயம் சொல்லுது. சரி, அடுத்து வழிபடு முறை. இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் தான், இன்னும் தான் விரிவா பார்க்க போறோம். வழிபடு முறைங்கிறது ஆண்கள் நமஸ்காரம் பண்றோம்ல, அதுக்கு என்னன்னு பேரு? அட்டாங்க நமஸ்காரம். தாய்மார்கள் அதாவது பெண்கள் வணங்கும் போது பஞ்சாங்க நமஸ்காரம். இந்த பஞ்சாங்க நமஸ்காரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இந்த வழிபாடு
திருமணமும் ஒரு விழா தான். திருமணமும் ஒரு விழா தான். புதுசா வீடு கட்டி புதுமனை புகு விழான்னு சொல்றோம். திருமணமான உடனே பஞ்சமுகம் ஏற்றுதல் ஒரு சடங்கு இருக்குல்ல, அது பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது. பஞ்சமுகம் ஏற்றுதல் அப்படிங்கிறது நான் சென்ற ஆண்டு வந்தவர்களும் நான் சொல்லியிருப்பேன், சித்தாந்த வகுப்புல சொல்லியிருப்பேன். இது ஆண்களை விட குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சிருக்கணும். பஞ்சமுகம் ஏற்றுதல் திருமணமாகி அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு வருகின்ற போது நிறைநாடி கொடுத்து அடைத்தல் பேர். புது மரக்கா, அதுல புது நெல், அதுல ஒரு வெள்ளி விளக்கு, வசதிப்பட்டவங்க வெள்ளி விளக்கு இல்லைன்னா பித்தளை விளக்கு, அதுல நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி அதுல ஒரு திரி மட்டும் இருக்கும். அந்த மணமகள் வந்த உடனே அப்ப கையில கொடுத்து வா அப்படின்னு உள்ள அடிப்பாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் இப்பெல்லாம் உடனே அது கல்யாணம் வீட்டு ஒரு கேஸ் போட்டுருவான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு பாட்டு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் வலது இடது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் லெஃப்ட் ரைட்டு இங்கிலீஷ் மீடியம். இதே மாதிரி ஒரு வீட்டில் பாட்டை போட்டு அங்க இருக்கிறவங்க மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாட்டன்னா 2 பேரும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. பொண்ணு பையனை பார்க்குது, பையன் பொண்ணை பார்க்குறான். என்னங்கிறான், உன்னோட தான் நானும் படித்தேன், உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் என்ன தெரியுது? லெஃப்ட் ரைட்டுனாக்கா டக்குன்னு தெரியும், வலது இடதுன்னா தெரியல. ஏன் வம்பு? 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க, சரியா போச்சு. இந்த மணமகள் தான் அந்த வீட்டில் அந்த விளக்க 5 முகம். என்னன்னா, இந்த வீட்டில் 5 உறவுகள் இருக்கின்றன. ஒன்று கணவன், இன்னொன்னு மாமனார் மாமியார், நாத்தனார் கொழுந்தனார். அதுல சில வீட்டுல நாத்தனார் இல்லாத விடாவே பார்க்கும், சிலது நாத்தனார் இருந்தா எனக்கு வேண்டாங்க இந்த காலம், ஏன் வம்புன்னு. அப்ப 5 உறவுகள் இருக்கு. இந்த நெய்யை ஊத்துனோம்னா, நெய்யோ அல்லது எண்ணெயை ஊத்துனா 5 திரைக்கு அது பரவும். அப்ப என்ன ஆகும்? 5 திரைக்கும் சமமாக அந்த நெய் பரவி 5ம் சமமாக எரியும். இந்த நெய் போல அன்புங்கிற நெய் ஊத்தி அந்த 5 முகம் இருக்குல்ல, மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் கணவன்கிற 5 உறவு மீதும் சமமாக அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் அர்த்தம். நீங்க உன் கணவன் மேல மட்டும் நீ அன்பு செலுத்தினா போதாது, மாமனார் மீது மட்டும் மரியாதை கொடுத்தா போதாது. மாமனார் மாமியார் கணவர், இதை தாண்டி நாத்தனார் மீதும் கொழுந்தனார் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டும்னு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். இதுதான் திருமண தத்துவம் பேர். தத்துவம் சொல்றோம்ல, இது ஒரு திருமண விழா நடக்கக்கூடிய முக்கிய சடங்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்போ கிளாஸ் இங்க மேல மாடியில MA கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு பொண்ணு விளையாட்டா கட்டுது, சார் இந்த 5 மொத்தம் எது சார் மாமியார் மகன் கேக்குது. நினைச்சுக்கிட்டா, ஐயோ ஒரு கல்யாணமே ஆகாம இருந்தா ஒரு ஜீவன் படைக்குமே நினைச்சுக்கிட்டேன் நான். இது விளையாட்டா ஜாலியா பசங்கள்லாம் பேசும். இப்ப எல்லாமே ஆசிரியர்கள்லாம் எல்லாம் ஜாலியா ஃப்ரெண்டா தானே பேசுதுங்க எல்லாம். கேட்டுது, சத்தியமான உண்மை இது, கேட்டுது. அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, உனக்கு மாமியார் இல்லாதவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. மாமனார் மட்டும் இருக்கட்டும், மாமியார் வேண்டாம். நான் அடுத்தது கேட்புன்னு நினைச்சேன்னு வாய ஆரம்பிச்சது விடு, நீ கேட்டா ஒவ்வொன்றும் விளக்கம் கேட்புன்னு உட்கார வச்சுட்டோம். அப்ப இந்த உறவுகள் என்பது சம்பிரதாயமாக மாறிவிடுகிறது. மிக முக்கியமா பெரியவர்கள் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லணும். சம்பிரதாயமா தான் நடக்குது. அங்கிருந்து வந்த உடனே நேராவா விளக்கு ஏத்துன்னு அப்படி சொல்றோம், அவ்வளவுதான். இது ஏன் விளக்கு? ஏன் ஒரே ஒரு விளக்கு வச்சு ஏத்தக்கூடாதா? குத்து விளக்கு 5 இருக்கும், ஒரு முகம் ஏத்துனா போதாதா? ஏன் 5 முகம்னா, ஒரு வீட்டுல நீ குடும்பம் நடத்த வந்திருக்கிற, இந்த வீட்டுல 5 உறவுகள் இருக்கு, 5 உறவையும் நீ சமமாக கருத வேண்டும்ங்கிறத கத்துக் கொடுப்பதற்காகத்தான், அந்த உணர்வை வரவழைப்பதற்காக தான் பஞ்சமுக விளக்கேற்றுதல்னு பேர். அப்ப அது மாதிரி சில உங்களுக்கு இப்ப நான் சொல்ல, உங்களுக்கு உங்க மாமியார்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போய் சேருங்க. இல்லைன்னா சம்பிரதாயமா வந்தோடனே இப்ப எல்லாம் விளக்கேற்றி முடிச்ச பிறகு இங்க வா, விளக்கு ஏத்துன இல்ல, 5 முகம் ஏத்துன இல்ல, ஏன் தெரியுமான்னு கேட்டா ஏதோ சொன்னாங்க செஞ்சங்க, அப்பதான் நீங்க விளக்கத்தை சொல்லணும். இதனாலதான் இதுதான் தத்துவம்னு பேர். அடுத்து அட்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், ஜலசுத்தி கரசுத்தி. இந்த சொல் சில சிவ பூஜை செய்யக்கூடியவர்களுக்கும்
அந்த அந்தனர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் இது விளக்கம் தெரியும். மற்ற பிரிவை சார்ந்தவர்களுக்கு இந்த அதிகமா தெரியாது. ஜல சுத்தினா அந்த தண்ணீரை எடுத்து அப்படி அப்படி எப்படி பண்ணணும், எத்தனை முறை தட்டணும் உடம்புல அப்படின்னு சொல்ல முடியாது. கரை சுத்தி அந்த தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையை தட்டி வழிபாடு செய்வாங்க. இதை நான் விரிவாக பிறகு சொல்றேன். அப்புறம் நவகிரக சாந்தி, அதை தான் நம்ம வந்து குரு பயிற்சி நம்ம வீட்டில இருந்து கிளம்பி வரும்போது இன்னைக்கு 12 இதுக்கும் குரு பயிற்சி பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப குரு பயிற்சி, சனி பயிற்சி, இப்ப 2 அண்மையில வந்துட்டு சனி பயிற்சி வந்துட்டுது. சில வீட்டில் சனி பெயரவே பெயராது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் சொல்றேன், நான் வேற யாரையும் பெண்கள் எல்லாம் சொல்லல. என்ன நீங்க விளையாட்ட 9 முறை எத்தனை முறை சுத்தி வரணும் நவகிரகம்? ஒருத்தர் பேசிட்டே 12 சுத்து சுத்திட்டான். இல்லை 9 சுத்து தான்டா சுத்தணும், நீ என்னடா சுத்திக்கிட்டே இருக்கிற. அவன் கூட வந்த 9 சுத்து சுத்திட்டு வந்துட்டான். இவன் பின்னாடி வந்த ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு ஒரு காரணம், முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3 சுத்து சுத்திட்டான். ஐயோ என்னடா அதிகமா சுத்தக்கூடாதுடா, குறைச்சலாம் சுத்தக்கூடாதுடா. என்ன பண்றது? அப்படியே ரிவேர்ஸ்ல விட்டு பிரிக்கிறான். அப்படியே ரிவேர்ஸ்ல வந்துட்டு சரியா போச்சு. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு காலம் பக்தி போயிட்டு, அதுக்காக சொல்ல வர. என்ன அப்ப இன்னொன்று எல்லாருக்கும் தெரிந்தது வில்வ இலை வழிபாடு. நீங்க அந்த வில்வ இலை வழிபாடு செய்வதனால என்ன உயர்வு கேட்டீங்கன்னா, பிறவிகள் தோறும் உயர்வு கிடைக்கும். பிறவிகள் தோறும் உயர்வு கிடைக்கும். கைலாய மலையில குரங்கு வில்வ இலைய பறிச்சு போட்டதே தவிர வழிபாடு செய்யல. நல்லா கவனிக்கணும். குரங்கு சேஷன் சொல்லுவாங்கல்ல, இலைய பறிச்சு பறிச்சு போடும். கீழே சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிவனுக்கு வில்வ இலை பிடிக்கும், அதை பறிச்சு போட்டு வழிபாடு செய்யணுங்கிறது தெரியல. ஆனா அது என்ன செஞ்சது? இலைய பிச்சு பிச்சு போட்டது. அது சிவபெருமான் மேல பட்டது. அப்ப அவர் சிவபெருமான் வழிபாடா ஏற்றுக்கொண்டார். இந்த அம்மா மேல இலை விழுந்தது. இந்த அம்மா அப்படி கோபத்தோட பார்த்தது, ஏன்னா நம்ம மேல படுதுன்னு. அப்ப சிவபெருமான் கேட்கிறார், ஏன் முகம் சொல்லிக்கிற? அதுவும் நம்முடைய குழந்தை தானே அப்படின்னு சொல்லி இங்க வான்னு கூப்பிடுறார். நீ தெரிந்த தெரியாமலோ வழிபாடு செஞ்சுட்ட, எனக்கு வில்வ இலை பிடிக்கும், நீ செஞ்சுட்ட. இது புண்ணியம். வில்வ இலை கொண்டு வழிபாடு செய்வது புண்ணியம். நீ செய்து புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்குரிய இடம் மண்ணுலகம். அதனால நீ மண்ணுலகத்துக்கு போய் சக்கரவர்த்தியாக இந்த நாட்டை ஆட்சி செலுத்துவாயாகன்னு சிவபெருமான் சொல்ற. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு, சாமி நான் இங்கேயே இருக்கிறேன், வேணா நீங்க இங்கே ஒரு புழுவா பூச்சா படைச்சிடுங்க, இருக்கிறேன். நான் பாவிகள் இருக்கக்கூடிய மண்ணுலகத்துக்கு, ஏன்னா அப்ப குரங்குக்கே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா மண்ணுலகத்துக்கு இல்ல புண்ணியமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய இடம் மண்ணுலகம், அங்கேயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டார். அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சு, சரி என்ன மண் உலகத்துக்கு தான் போறேன், இருந்தாலும் குரங்காக இருந்துதான் எனக்கு மனிதனாக பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. ஆனா இது குரங்காக இருந்து கிடைக்கக்கூடியது, இதை நான் மறந்துடக்கூடாது. அதனால முகம் மட்டும் முசுன்னா குரங்கு, முகம் மட்டும் குரங்கா இருக்கணும். அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும், நான் குரங்கா தான் இருந்தேன். அப்ப முகம் மட்டும் குரங்கா இருக்கணும், மற்ற உறுப்புகள்லாம் மனிதனாக இருக்கட்டும்னு கேட்டுச்சு. அதே போல முசு குந்த சக்கரவர்த்தி, குந்தள நாடு, முசுன்னா குரங்கு, குரங்கு முகத்தோடு குந்தம்ங்கிற ஒரு நாட்டுல குந்தம் முசு குந்த சக்கரவர்த்தி ராஜாவாக இருந்ததுனால முசு குந்த சக்கரவர்த்தி. இதுல என்ன சிறப்புன்னா, சூரபெருமான் எல்லாம் அழிச்சிட்டு முருகப்பெருமானுக்கும் தேவியானைக்கும் திருமணம் முறைப்படி, அது களவு மனம் புரிஞ்சுக்கிட்டார் வள்ளிய. திருமணம் நடக்கும்போது சிவபெருமான், இது முதல் பத்திரிகை யாருக்கு தெரியுமா? மண்ணுலகத்தில் ஆட்சி செலுத்தி வருகின்ற முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போய் இந்த மரியாதைய முதல் பத்திரிகை கொடுனார். அப்ப இறைவன் பாருங்க, நாம பழச மறந்துடக்கூடாதுன்னு குரங்கு முகத்தை அவர் கேட்டார். சிவபெருமான் அதை ஞாபகம் வச்சிருக்கிறார். குரங்கு முகத்தோட ஒருத்தர் அனுப்பி வச்சோம்ல, அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு முடிவெடுத்து இந்த முதல் பத்திரிகையை, அது தமிழ்ல பத்திரிகை, முருகனுடைய திருமண அழைப்புதட
முசுகுந்த சக்கரவர்த்தி கந்தபுராணத்துல வருது, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடு அப்படின்னு சொல்றார். அப்ப நாம இறைவனை நினைக்கிறோமோ நினைக்கவில்லையோ, இறைவன் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் வழிபாட்டுடைய தத்துவம். நம்ம எப்போ கோயிலுக்கு போறோம்? ஏதாவது கஷ்டம் இருந்தா தான் போறோம். தினமும் கோயில் வழியா இப்படி இந்த காலேஜ் வர பிள்ளைங்க எல்லா நாளும் பிள்ளையார் தாண்டி தான் வருவான். ஒரு நாள் கூட நின்று சாமி கும்பிட மாட்டான். என்னைக்கு எக்ஸாம் வருதோ அன்னைக்கு மட்டும் நிறுத்தி, அது ரொம்ப கஷ்டமான இலக்கண தேர்வுன்னா வண்டியை வெளில நிறுத்திட்டு 3 சுத்திட்டு வருவான். அப்ப நமக்கு எது எப்ப சிரமம் வருதோ, எப்ப கஷ்டம் வருதோ அப்பதான் கோயில சுத்துவோம். வரும்போது சாமி இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு சில பேர் கேட்பான். சில பேர் கேட்பான், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போறது வரணும்னு வேண்டிட்டு போவான். சில பேர் சொல்லுவான், எனக்கு மீறி உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன, அவன் கொஞ்சம் நல்ல ஸ்டூடெண்டா, எனக்கு கீழே இருந்துன்னா ஒன்றும் தேராது, என்னை விட கொஞ்சம் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லுவான். வர வாத்தியார் கண்டுக்க கூடாது. இப்படிதான் நம்முடைய வேண்டுகோள் இருக்குமே தவிர, வேண்டிட்டு போறானா விநாயகர் சரி போ, அவன் நம்மள என்னைக்காவது ஒரு நாள் தான் நின்று பார்க்கறான். ஆனா நம்ம தினந்தோறும் பார்க்கறோம்ல அவனை, அவன் என்னைக்காவது தான் நிற்பான் பார்க்கறான், நம்ம தினமும் பார்க்கறோம். அப்ப நம்ம அவனுக்கு உதவி செய்யணும்னு இப்போ படிச்சதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போனதெல்லாம் வந்துட்டு பக்கத்தால உள்ளவனு ஹெல்ப் பண்ணிட்டா, வாதியாருக்கு தூங்கிவிட்டார். தூங்குற மாதிரி பாவனை தான். சில பேர் தூங்க மாட்டாங்க, சரி போ அப்படின்னு நினைச்சிட்டு, இல்லைன்னா இப்போ முடச்சி பார்த்தோம்னா அவனுக்கு படிச்சது மறந்துடுவான். அதனால கண்டுக்காம இருப்பாங்க. வெளில நைட்டு பக்கத்து ஆள் வாதியாரோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஆசிரியர் தொழில் தர்மம், அதர்மம் தான். இருந்தாலும் இங்கே உட்காந்து அவன் எடுத்துட்டு வரவன் கொஞ்சம் பக்கத்தாவில் கேட்கறதுக்கு பயப்படுவான் இல்லையா? அது சில இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அப்ப அந்த ஏதோ ஒரு செய்தி சொல்றதுக்காக வந்தேன். அந்த இறைவன் அவனை நாம நினைக்காவிட்டால் அவன் நம்ம நினைப்பான் என்பதற்காக தான் அந்த செய்தி. அடுத்து மாவிளக்கு ஏற்றுதல். இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது இன்னைக்கு எந்த சுவாமிக்குன்னு ஆயிட்டு சொல்லுங்க? சிறு தெய்வங்களுக்கு மாவிளக்கு ஏற்றுகின்ற, அதாவது காளியம்மன், மாரியம்மன், இது போன்ற அம்மனுக்கு. பெருந்தெய்வங்களுக்கு மாவிளக்கு ஏற்றுகின்ற வழக்கம் அதிகமா கிடையாது. கிராமத்துல தான் மாவிளக்கு ஏற்றுதல். வேயுறு தோழி பங்கர சொல்லு குழக்கம் சொல்லுங்க பாப்பா. வேயுறு தோழி பங்கன் பாட்டு தெரியுது உங்க? வேயிறு தோழி பங்குங்கிறது யாரை குறிக்குது? 2 பேரையும் குறிக்குது. உமையும் அதான். வேய்னா மூங்கில் போன்ற மென்மையான தோலை உடைய, அது இடபாகம் கொடுத்துட்டார். அப்ப வேயுறு தோழி பங்கன் உமையுறு பாகன். அப்ப வேயினா மூங்கில் போன்ற மென்மையான தோலை கொண்டவள் உமைமையை சொல்றார். அப்ப சிவபெருமான சொல்லிட்டு இருந்தால பங்கன்னு சொன்னதுனால உமை ஒரு பாகனாக இருக்கிறான். அப்ப அந்த ஒவ்வொரு சொல்லாட்சியிலுமே இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு ஞானசம்பந்தர் பாடிய தோடுடைய செவியன். அந்த அதுல என்ன விளக்கம் தெரியுமா? உனக்கு எச்சில் பால் கொடுத்தது யாருன்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டது. பால் கொடுத்தது யாரு? சிவபெருமான். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். அங்க அடையாளம் முழுவதும் இந்த குழந்தை ஏன் படிச்சு, முற்பிறவியல் முனைனால் பணிந்து ஏத்த, முற்பிறவியில வழிபாடு செய்த காரணத்தால் ஞானிகள் யாரு? முற்காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3 காலத்தையும் யார் உணர்கிறார்களோ அவர்கள் தான் ஞானி. இவருக்கு முற்பிறவி ஞாபகம் வந்துடுது. அப்ப அடையாளம் சொல்றார். தோடு உடைய செவியல்னு சொல்லணும். தோடு போட்டிருக்கிறது யாரு? பெண்கள். அம்பால விட்டுருங்க. தோடு அணிந்திருக்கிறவங்க யாரு? அப்ப தோடு உடைய செவியல்னு சொல்லாம செவியன்னு ஏன் சொன்னார்னா, ஆண்கள் இதுக்கு சிவபெருமான் அணிந்திருப்பது குழைன்னு பேரு, அம்பாள் அணிந்திருப்பது தோடு, அப்பன் அணிந்திருப்பது குழை. அப்ப தோடு உடைய செவியன்னா உமையொரு பாகன்னு அர்த்தம். தோடுடைய செவியன் எப்படி வந்தாரு? அப்படியே நடந்து வந்தாரா? அப்படியே நின்னாரா? விடை ஏறி ரிஷப வாகனம். அப்புறம் வேற என்ன அடையலாம்? தூவன் மதிசுடி பிறைச்சந்திரன். அப்புறம் காடுடைய சுடலை பொடி பூசி. அதே ஒன்றுட்ட மட்டும் வந்தா என் உள்ளம் கவர் கல்வன். அது எப்படி உனக்கு மட்டும்? இத்தனை நாளா நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வரவே இல்லையே, இறைவன் காட்சி தரவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம அதான் இனிமேதானே சொல்ல போறேன். அது ஆர்வம் உங்களுக்கு என்ன? முனையினால் பணிந்து ஏத்த. அப்ப இதுதான் கேட்க, ஏன் உனக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கேள்வி கேட்டுட்டு
எனக்கு எப்படி கிடைத்ததுன்னா முனைநாள் பணிந்து ஏத்த. அப்ப பாமாலை பூமாலை ரெண்டுன்னு அர்த்தம். ஏடு உடைய மலரால், ஏடுன்னா இதழ்கள்னு ஒரு பொருள், இன்னொன்று பாடல் பதிந்த ஏடுன்னு ஓலைச்சுவடின்னு ஏட்டுச்சுவடிங்கிறோம். ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த, அதனால அருள் செய்த இந்த சீர்காழியாகிய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றேன்னு சொல்றார். அதுதான் ஞானம் பெற்றதற்கான அடையாளம். இப்ப நம்மளும் வல்லவர் கேள்வி ஒரு கேள்வி கேட்டா 10 பதில் சொல்லுவோம். அப்ப நம்மளும் ஞானிகள் அல்ல. அவர் கேள்வி கேட்டாக்கா நம்ம பதில் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததை பத்தி ஸ்கூலுக்கு மெட்ராஸுக்கு ஆட்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அப்ப தேர்வு எழுதுனா சென்னைக்கு சென்று வந்துள்ள சுற்றுலா பற்றி, சென்னை சுற்றுலா பற்றி கட்டுரை எழுதுகன்னு. நம்மள மாதிரி ஒருத்தவங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுவான். சில பேர் தான் ஒவ்வொரு ஸ்டேஷனா பார்த்துட்டே வருவான். சில பேர் ஒவ்வொரு ஸ்டேஷனா குறிச்சுக்குவான். மாயத்திலேருந்து நீடூர் ஆனதண்டாலாம் வைத்தீஸ்வரங்க இல்லை வரிசையாக எழுதிட்டே இருந்தான். ஒருத்தவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான். போயிட்டு வந்தவனா அவன் எழுத்தான். மெட்ராஸுக்கு போனான், பீச்சு பார்த்தான், அங்கே பார்த்தோன்னு. இவன் தூங்கின வேணாம எதுனா மயிலாடுதுறையிலிருந்து சென்னையை நோக்கி புகை வண்டி புறப்பட்டது. ஜிகு 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 ஜிகுன்னு ஒரு பக்கம் எழுதி சென்னையை வந்து அடைந்தது. ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதணும். அவன் அங்கெல்லாம் வந்து மூச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்புறம் சென்னையை சுற்றி பார்த்து விட்டு மீண்டும் மயிலாடுதுறை நோக்கி செல்லும் புகை வண்டியில் ஏறினோம். அப்புறம் புகை வண்டி ஜிகு 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 ஜிகுன்னு வந்து மயிலாடுதுறை அடைந்ததுன்னு எழுதி முடிச்சு விட்டான். அப்ப நம்முடைய சிந்தனைங்கிறது சில பேர் கேட்டா இப்படியே தான் சொல்லுவான். தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போயிருப்பான், பசு மரத்தை பத்தி கற்று வந்திருக்கோம். தென்னை மரத்தை பத்தி பிரமாதமா எழுதிட்டு இத்தகைய தென்னை மரத்தில் கட்டுவதான் பசுமாடுன்னு எழுதி போடுவான். வாத்தியார் கடைசி வரியை பார்ப்பாரு, பரவாயில்ல ஒரு பாயிண்ட் கரெக்டா எழுதிருக்கிறான், தென்னை மரத்துல பசுமாடை கட்டுவாங்கன்னு. அவன் எழுதுற முதல் வரியை பார்த்தா வாத்தியாருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். வெண்மையாக இருக்கும்னு எழுதுவான். ஓஹோ, தென்னை மரம் சில மரம் அப்படி ஷேப் வெள்ளையாக இருக்கும், பால் கொடுக்கும், ஓ கல்ல தான் அப்படி சொல்றான் போல் இருக்கு அப்படின்லாம் வார்த்தை நினைச்சிருப்பார். கடைசியாதான் தெரியும் அவன் பசுமாட்டை பத்தி சொல்றானா தென்னை மரத்தை பத்தி சொல்றானான்னு. ஆக இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நவகிரக சாந்தியை பத்தி பார்க்கிறோம். பரார்த்த பூஜை, இந்த குரு பூஜை விழாவுக்கு வருகின்ற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 பூஜைகளை பத்தி பார்க்க போறோம். பரார்த்த பூஜை, மகேஸ்வர பூஜை, மோகேஸ்வர பூஜை. இதுதான் இந்த நம்ம இங்க ஆதீனத்துல வந்து இந்த பெருவிழா நாட்களை நம்ம கலந்து கொள்ளும் போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். பரார்த்த பூஜைனா என்ன, மகேஸ்வர பூஜை தெரியும் எல்லாருக்கும். மோகேஸ்வர பூஜைனா என்ன? அதாவது குருமகா சன்னிதானத்தை இறைவனாக பாவித்து நம்ம வந்து நிகழ்த்தக்கூடிய பூஜை. அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம். இதுதான் இப்ப இது குறித்து சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒரு இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடும். ஏன்னா திரும்பி நீங்க அங்க வேற போகணும். ஏன்னா இப்போ கோயிலை பற்றி, இப்போ முதல்ல கோயிலை பற்றி சொல்றோம். கோயில் என்று சொல்லும்போது பேச்சு வழக்குல பரார்த்த பூஜை ஒண்ணு இல்ல. இந்த குறிப்புகள் எல்லாம் நான் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறேன், இந்த ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க. வகுப்புல பாடத்தை கேட்டுக்க போறீங்க. அப்பப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நேரம் கிடைக்கின்ற போது கையில் ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னா அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நினைவு. ஏதோ ஒவ்வொரு வருஷம் சமய பெற்று வரும்போது தான் பரார்த்த பூஜை, மகேஸ்வர பூஜை, மாகேஸ்வர பூஜை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உட்காந்து சாமி கும்பிடும்போது கூட இதை அப்படி படித்தோம்னா நமக்கு அது இறை சம்பந்தப்பட்ட செய்தி. இப்போ பாட்டு 4 பாட்டு சொக்கநாத வெண்பா பாடம் எடுத்தாங்களா, ஒரு 4 பாட்டு இந்த மடத்துலேயே, இப்போ நம்மளுடைய மடத்து வெளியீடுல சொக்கநாத வெண்பா சிவபோகசாரம்லாம் புக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் உட்காந்து பண்ணலாம். வயசாயிட்டு இன்னொன்று உங்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? இன்னொன்று ஏன் பூஜை அறையில் உட்காந்தோன்னா குடும்ப கவலை எல்லாம் மறந்துட்டு போயிடலாம். ஹாலில் உட்காந்தோம்னா பேர பிள்ளைகள் எல்லாம் வரும், டிவி, நம்ம பிள்ளைங்களை விட நாம் தான் அதிகமாக பார்க்குறோம் டிவியை. சரி, அவங்களுக்கு ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் சீரியல் யாரும் பார்க்கறது இல்லை. வயசான பாட்டி தான் மாமியார் தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கு. அது போட்டு நமக்கு இப்ப திருக்கோயிலை பற்றிய செய்திகள் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். அதுல சில முக்கிய செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கோயில் அப்படிங்கிற சொல்ல கோ இல் அப்படின்னு குறிக்கணும். கோ அப்படின்னு சொன்னா இறைவனை குறிக்கும். இன்னொன்னு கோ என்றால் தலைவன், கோ என்றால் அரசன்.
அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேரு என்னன்னு பேரு? கோயில்னு பேரு. நம்மை போன்றவர்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லம்னு சொல்லுவோம். இல்லம் நம்ம இருக்கக்கூடிய இடம். அரசன் இருக்கக்கூடிய இடம் அரண்மனை. அதை கோயில் தான் சொல்லுவாங்க. அரசன் இருக்கிறனால அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அரசனுடைய மாண்புகளை பற்றி சொல்லும்போது இறை மாட்சின்னு சொல்றார். மாட்சி என்றால் மாண்புகள். இறைவனுடைய பெருமைகள், அரசனுடைய பெருமைகளை பற்றி சொல்லும் பொழுது இறை மாட்சின்னு சொல்றார். அப்ப இறை என்பது இறைவனை குறிக்கும். இறைவனுக்கு அடுத்த நிலையில் ஆட்சி செலுத்தக்கூடிய அரசனை குறிக்கும். இப்ப இந்த கோயிலுடைய வகைகள், மரத்தினால் கோயில் கட்டியிருக்காங்க தொடக்க காலத்துல. கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மரத்தினாலேயே கோயில் இருக்கும். இந்த கேரளா உள்ள நுழைஞ்சிட்டாலே அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழா, சபரிமலை. நான் ஒரு 18 வருஷம் எல்லாரும் போகணும்பாங்க. ஏதோ ஐயப்பன் வரலால நான் 22 ஆண்டுகள் போயிட்டு வந்திருக்கேன். என்ன அப்ப அந்த மரத்தினால் கட்டப்படுகின்ற ஒரு வகை. இன்னொன்று மண்ணினாலேயே கோயில் எடுப்பினாங்க. மண்ணினால் மண் கோயில் பேர், மண்டு கோயில் பேர். இன்னொன்று கற்கோயில், கல்லினால் கட்டப்படுவது. இந்த கற்கோயிலை மூன்றா பிரிக்கிறோம். குடவரை கோயில், பெரிய மலை இருக்கும். இந்த மலையை அப்படியே குடைஞ்சி உள்ள கோயில் கட்டுவது. ஒற்றைக்கல், ஒரு தனியா ஒரு பாறை மாதிரி இருக்கும். அந்த ஒற்றைக்கல்ல கோயில் கட்டுவது ஒற்றைக்கல். அப்புறம் கற்கோயில். நாவுக்கரசர் காலத்துல அவர் தான் நிறைய கோயிலுக்கு போய் உழவார பணி செய்தவர். அவர் கரடுமுள்ளா இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போய் உழவார பணி செஞ்சிருக்கிறார். அதனால அவர் தம்முடைய தேவாரத்துல எந்தெந்த கோயிலாம் இருந்ததுன்னு அதே சுந்தரர் சொல்றார். சுந்தரர் தான் தேவார பாட்டுல சொல்றார். இல்ல நாவுக்கரசர் காலத்துல இருந்த கோயில் சுந்தரர் தம்முடைய தேவாரத்துல ஒரு பாட்டுல சொல்றார். அதோட விளக்கம் சொல்றேன். கரக்கோயில், நீங்க காதில் வாங்கிங்க, இதெல்லாம் பிறகு உங்ககிட்ட கொடுத்துருங்க. பெருங்கோயில், ஞாழர் கோயில், கொகுடி கோயில், பெருங்கோயில் அப்படின்னு வகைப்படுத்துறோம். அதுல திருக்கருப்பரியலூருங்கிற தலத்துல அது கோயில சுத்திலும் சில செடி கொடிகள்லாம் இருக்கும். எங்க முல்லைக்கொடி அதிகமாக படர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல உள்ள கோயிலுக்கு கொகுடி கோயில்னு பேரு சுந்தரர் பதிவு செய்யறார். அதாவது கோயிலை சுற்றி நீங்க எந்த கோயிலை பார்த்தாலும் சில கொடிகள், செடி கொடிகள்லாம் இருக்கும். அப்ப செடி கொடிகள் எல்லாம் தூய்மை விட்டான கோயிலுக்கு போக முடியும். அப்பதான் உழவார பண்ணி அவர் செய்தார். ஆனா கொகுடி கோயிலுக்கு விளக்கம், சுந்தரர் முல்லை கொடி எங்க படர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொகுடி கோயில்னு சொல்றார். அப்புறம் இப்போ ஒண்ணும் இல்லை, இங்க அவங்க ஊர்ல உள்ள ஒரு கோயிலை ஞாபகப்படுத்திங்க. கோயிலுடைய அமைப்பை பத்தி இப்ப சொல்ல போறேன். இப்ப உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு திருமலர் பாடுறார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு பாடுறார். காவிரிக்கு தென்கரை, காவிரிக்கு வடகரை வள்ளலார் கோயில். காவிரிக்கு வடகரையில் இருக்கிறது இங்க மயிலாடுதுறையிலே ஒட்டி இருக்கக்கூடிய. இப்ப அந்த முறையில ஆற்றங்கரை ஓரத்துல கோயில்கள் கட்டினாங்க அந்த காலத்துல. அது ஏன்னா அப்படி நீராடி விட்டு கோயிலுக்கு வரத்துக்கு சௌகரியமா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு குளிக்க கூடாது. சோப்பு போட்டு குளிக்க மறந்துவிட்டேன், அதனால திரும்பி கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரை, கடற்கரையை ஒட்டி கோயில். கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய கோயில் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். திருச்செந்தூர், அப்புறம் மகாபலிபுரம், ராமேஸ்வரம். அதனால மலை உச்சி, மலை அடிவாரம், ஆற்றங்கரை, கடற்கரை, இந்த மாதிரி இடத்துல தான் கோயில்கள் கட்டுவாங்க. இப்ப மனிதனுடைய உடல் அமைப்பு அப்படின்னு சொன்னா என்ன? உடல் உறுப்புகள், மெய், வாய், கண், மூக்கு சொல்லுவோம். 2 கை, 2 கால், தலை, 2 துவாரங்கள் கொண்ட மூக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். மனிதன்னா இந்த உடல் உறுப்புகள். அதுபோல கோயிலுக்கு உறுப்புன்னு சொல்லாம அங்கம் சொல்லணும். அப்ப கோயில்ல முக்கியமானது கருவறை. அந்த கருவறை எது? கருவறைங்கிறது அந்த மூலவர் இருக்கிறார்ல, அதுதான்.
அந்த நம்ம கருவறைக்கு வெளியில நின்று தான் நம்ம சுவாமி கும்பிட முடியும். கருவறைக்கு உள்ள போய் சுவாமிக்கு வழிபாடு நிகழ்த்தக்கூடிய உரிமை யாருக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம்? குருக்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம வெளியில நின்று தான் போகலாம். நீங்க என்னதான் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும் ஆணையராக இருந்தாலும் அந்த அதுக்கு கருவறைக்கு வெளியில நின்று தான் நம்ம கும்பிட முடியும். அதனால கருவறை, அப்புறம் அர்த்த மண்டபம், அதோடைய விளக்கம் வந்து கருவறையை ஒட்டினார் போல் இருக்கக்கூடிய மண்டபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் மண்டபம், மகா மண்டபம், திருச்சுற்று, மதில், கோபுரவாசல், அடித்தளம், அப்புறம் தனித்தனி மூர்த்திகள் பரிவார. இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா முருகனுக்குன்னு தனியா இருக்குங்க, சிவன் கோயிலேயே விநாயகருக்கு தனியா இருக்கும், துர்க்கை அம்மனுக்கு ஒரு தனி சுற்று இருக்கும், தனி கோயில், சண்டேஸ்வரருக்கு தனியா இருக்கும். இதெல்லாம் பரிவார தெய்வங்கள். குடமுழுக்கு நிகழ்த்துகின்ற பொழுது மூலவர் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்களுக்கும் சேர்த்து தான் குடமுழுக்கு நடக்கும். இது ஒரு கோயில்லையே. கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையில ஐயனார் கோயில் இருக்கும், அப்புறம் பிடாரி இருக்கும். ஆனா கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம்னு வர்ணனைக்க நாங்கள் போவோம். கோவில் திரௌபதி அம்மன் தான், ஆனா ஊர் எல்லையில ஐயனார் இருப்பாரு, பிடாரி இருக்கும். ஏன்னா இப்படி சிறு சிறு தெய்வங்கள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் முதல்ல முடிச்சிட்டு ஆரம்பத்தில் முதல்ல எல்லையில் இருக்கக்கூடிய ஐயனாருக்கு முதல்ல அந்த பரிவார தெய்வம் சொல்லுவோம், அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து பிடாரி, சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன், நம்ம கடைசியா திரௌபதி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நிகழும். அப்ப நம்ம ஊர்ல ஒரு சிவாலயத்துல பின்னாடி உட்பிரகாரம்லாம் அங்கங்க இருக்கக்கூடியது பரிவார தெய்வம். கிராமங்கள்ல ஒவ்வொரு தெய்வமும் இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற போது பரிவார தெய்வங்களுக்கு நடக்கும். இது அப்புறம் கோபுரம். கோபுரத்தை குறித்து ஒரு பொன்மொழி இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சரி, இப்ப எந்த பக்கமா நம்ம கோயிலுக்குள்ளார போகணும்? கிழக்கு கோபுர வாசல் வழியாகத்தான் போகணும். இப்ப மயிலாடுதுறை நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி போறவங்கெல்லாம் கிழக்கு கோபுர வாசல் வழியா போயிடுவாங்க. தெற்கு வடக்கு பக்கமா வரக்கூடியதெல்லாம் இப்ப பாதை அடைச்சிட்டாங்க. இன்னைக்கும் வடக்கு பக்கத்துல ஒரு பாதை அமைச்சுதான் மாயூரநாதர் கோயிலுக்கு உள்ளார வராங்க. மயிலாடுதுறை டவுன்ல இருந்து வரவங்களாம் அப்படி வருவாங்க. தருமபுரத்துல இருந்து போறவங்களாம் கிழக்கு கோபுர வாசல் வழியா போவாங்க. அப்படி அந்த காலத்தை அப்படி போய் வச்சுட்டாங்க. ஆனா நம்ம கிழக்கு கோபுர வாசல் வழியாகத்தான் போய் தரிசனம் பண்ணணும், அதுதான் சைவ மரபு அப்படின்னு நமக்கு உணர்த்திய இடம்தான் திருமறைக்காடு. வேறு மாற்றுப்பாதை பண்ணி வேதத்தால் அடைக்கப்பட்ட கதவு, அதை வந்து பின்புறத்துல ஒரு பாதையை ஏற்பாடு செய்து போனாங்க. ஆனா ஞானசம்பந்த நாவுக்கரசர் கிழக்கு கோபுர வாசல் வழியாகத்தான் நாம போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அடைக்கப்பட்ட கதவை திறக்க நாவுக்கரசர் பாடினார். திறந்த கதவை மீண்டும் அடைக்க பண்ணார். இப்ப சமுதாயத்துல ஒரு கேள்வி பார்ப்போம். ஞானசம்பந்தர் 16 வயதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு இளம் வயசு தான், இப்ப 16 வயசு முத்தி அடைஞ்சிடுறாரு. நாவுக்கரசர் 75 வயசை தாண்டிட்டது. 16 வயதுல இவர் முக்தி, 81 வயசுல நாவுக்கரசர் முக்தி. இப்ப ஞானசம்பந்தரே பாடியிருக்கலாம் இல்லையா? ஞானசம்பந்தர் நாவுக்கரசரை பார்த்து நீங்க கதவை திறக்க பாடுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அவர் வயசானவர், அவரை போய் இந்த குழந்தை பாட சொல்லியிருக்கே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம தான் கேள்வி நல்லா கேட்போமே, என்ன கேள்வி கேட்கலாம். அது ஏன் அப்படின்னு கேட்டா, வேதத்தால் அடைக்கப்பட்ட கதவு. இவர் ஏன் தெரியுமா நாவுக்கரசரை பாட சொன்னாரு? ஞானசம்பந்தர் பாடினா கதவு திறக்காதா? திறக்கும். வேதத்தால் அடைக்கப்பட்ட கதவை வேதம் கற்ற தான் பாடி திறப்பதை விட வேதம் கற்காத நாவுக்கரசராலும் அந்த கதவை திறக்க வைக்க முடியும் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் ஞானசம்பந்தர் நாவுக்கரசரை ஐயன்மீர் கதவை திறக்க பாடுங்கள்னு சொன்னார். இன்னொன்னு, எல்லாம் இப்போ ஒரு 10 நாள் நீங்க வந்துட்டீங்க. சில பேர் யாராவது தனியா இருக்கக்கூடியவங்க வீட்டு கதவை பூட்டி சாவியை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இப்ப நீங்க 10 நாள் கழிச்சு போன உடனே சாவியை டக்குன்னு திறக்க முடியாது. இந்த 10 நாள்ல ஊர்ல உள்ள பொழுதெல்லாம் பூட்டுக்குள்ளார ஏறி ஏன்னா கொஞ்சம் அடைச்சிருக்கும், உடனே திறக்க முடியாது. என்ன பண்ணுவோம்? ஒரு தட்டை அப்படி தட்டி இப்ப பக்கத்து வீட்டுல இருந்து எண்ணெயை வாங்கி
அதுக்கு ஒரு எண்ணெய் அபிஷேகம்லாம் பண்ணி சாவி அப்படி போட்டு அப்படி திறந்தோன்னா என்ன ஆகும்? டக்குன்னு திறந்துடும். உடனே என்ன பண்ணுவோம்? டக்குன்னு மறுபடியும் ஒரு தடவை பூட்டுவோம், மறுபடியும் திறப்போம், அப்புறம் தான் வீட்டுக்குள்ளார நுழைவோம். அப்ப பல நாட்களாக ஒரு கதவு அடைக்கப்பட்டிருந்தால் உடனே திறப்பது என்பது சாத்தியமில்லை. அதனால தான் இவர் பாடிக்கிட்டே வர்றார். அதுக்கப்புறம் இறக்கமே இல்லையா அப்படின்னு பாடிய பிறகுதான் இரக்கம் உண்டில்லீர் என்ன பண்ணார். அதே போலதான் சுந்தரர் குற்றம் என் செய்தேன் கொத்தையாக்கினர். என்ன தப்பு செஞ்சேன்? தப்பு செய்யறதுக்கு நீதானே கூட இருந்த அப்படிங்கிற மாதிரி அவர் பாடுறார் சுந்தரர் இல்லையா? குற்றம் என் செய்தேன் கொத்தையாக்கின, கண்ணு கூடாக்குனதுக்காக பாடுறார். இரக்கம் உண்டில்னு பாடிய பிறகுதான் பாடுறார். ஆனா இவங்க 2 பேரை தவிர ஞானசம்பந்தர் வேலை செஞ்சார். இதுவோ எமை ஆளுமாறு அப்பாட்ட கோச்சிக்கலாம் இல்லையா? தலைவன்கிட்ட தொண்டன் கோச்சிக்க முடியாது. ஆண்டான் அடிமை நாவுக்கரசர். சுந்தரர் தோழமை. தோழமைனாலும் ஓரளவு தான் உரிமை எடுத்துக்கலாம், எல்லாவற்றுக்கும் எடுத்துக்க முடியாது. என்னதான் நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் அடுப்பறைக்கு போகலாம், அந்த அவனுடைய ஆபீஸுக்கு போகலாம், வெளியில உட்காரலாம், ஆனா அவனுடைய பெட்ரூமுக்கு போக முடியுமா? அப்ப அதை மீறிட்டா இந்த நட்பை இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு எல்லை உண்டு, நட்புக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனா உரிமை எப்ப தெரியுமா? நண்பனுடைய பர்ஸ்ல நம்ம கையை வைக்க முடியாது, வீட்டுக்காரி பர்ஸ் மேல கையை வைக்க முடியாது, அது வேற விஷயம். வைக்கலாம், திரும்பி வைக்க முடியாது, கை இருக்காது. ஆனா அப்பா பர்ஸ் எடுத்து பையன் எடுத்து பண்ணுவான், ஏன்னா உரிமை இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு பிறகு அதை நிர்வகிக்கக்கூடியது யார் பொறுப்பு? கேட்காம இருக்கு. கேட்டா எடுத்துட்டா கோச்சிக்க மாட்டேன்னு நினைச்சேன்ப்பா, நானே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ கேட்டுட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருவான். அப்ப அப்பா பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள், அவருடைய பணத்தை பையன் உரிமையோட எடுக்கலாம்னு தான் நம்ம ஒரு உரிமை கொடுத்து வச்சிருக்கிறோம்.